ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பேட்டில் த்ரூ தி ஹெவனில் எபிசோட் 173வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே லைக் போட்டு இந்த வீடியோக்குள்ளே வந்து வாங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங் வந்து போயிடலாம். ஸோ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து போன எபிசோடில் என்னென்ன நடந்துச்சு, ஹீரோ என்னென்ன சம்பவங்களை பண்ணால் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் வந்து போயிடலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கிழமை இருக்காங்கல்ல, சோலா ஃபால்ஸ் அந்த கிழமை அப்பனை பார்த்தீங்கன்னா எவனை கட்டி வச்சு உரிச்சிக்கிட்டு இருக்கான். யாரா அப்படின்னு பார்த்தோன்னா சோலா ஃபால் அதனோட லீடர் இப்போ வந்து மொத்த முறையே காட்டுறாங்க. அவன் சொல்லிருக்கான், வெறும் 2 வருஷத்துல எப்படி ஃபாலன் ஸ்டார் பவலியனில் வந்து ஒரு பேன்சங் வந்தான், நீ என்னடா பிடிங்கிட்டு இருக்க, இது எப்படி நடந்துன்னு கேட்டுருக்கா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் வந்து பேச ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல இவனும் எப்படி நினச்சின்னு சொல்கிறேன்னா, நான் சொல்கிறேன் மாஸ்டர் அப்படின்ட்டு. ஸோ இதனோட சோலா ஃபாலோ வைஸ் லீடர் அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ கண்டிப்பாக சியோயான் அவன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த போதி ஹார்ட்டை ஆப்டென் பண்ணியிருக்கணும். அதனால தான் பேன்ஷன்டாக வந்து உருவெடுத்திருக்கான். இதை இவனுங்க நோட் பண்ண விட்டானுங்க அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா வந்து வைஸ் லீடர். இவனோட பவர் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் டூஷெங் அப்படின்ட்டு வந்து இருக்குது. ஸோ அவனும் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி அவன் முன்னேற்றம் அவன் வளர்ச்சியை நான் உங்களுக்கு தடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதோட இந்த சீன் இங்கே கட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபயர் கிளான், அந்த கிளானில் கட்டுறாங்க, ஃபயர் ஏன்ஷியன் கிளான். அந்த கிளானில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு ஆன்சிஸ்டர் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா லெட்டர் படிச்சு பார்த்த நேரத்தில் அரைச்ச அப்படின்னு அவரும் வந்து இந்த மாதிரி வந்து சோல் ஆஃப் வால் அவனுங்களை எதிர்க்க இந்த இடத்துல வந்து நம்ம டீம் ஜாயின் பண்ண போகிறோம் அலைன்ஸ், இதெல்லாம் எவனா பண்ணுவானோ அப்படின்ட்டு இருக்க. அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஃபயர் கிளானோட ஆன்சிஸ்டர் 1 ஸ்டார் டூஷெங் இடத்துல ஆன்சிஸ்டர் சோல் ஆஃப் வால் நம்மளை வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணுறான்னு அவர் இரும்புல வருது. அப்பா நீங்கள் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு இந்த இடத்துல ஃபயர் கேர்ள் சொல்லிருக்கா. அவர் வந்து இரும்புல வருது, நீங்கள் எப்படி இருக்கீங்க ஓகேவா ஆன்சர் கேட்டிருக்கேன். சே எவ்வளோ அன்பாக இருக்க மணி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கொஞ்சிட்டு இருக்காரு. ஏன்னா இது வந்து பேத்தி அவருக்கு அந்த முறை வரதுல. ஸோ இந்த சியோயான் இவன் மாதிரி தான் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அலைன்ஸில் பெருசால்னா சியோயான் அவன் கூட நமக்கு வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது ஆன்சிஸ்டர்ன்ற. அவன் எப்படி வந்து இவ்வளோ சின்ன வயசில் வந்து ரீச் பண்ணான்னு தெரியல. கண்டிப்பாக அவன் பீக்கலான்ட்டு அவளை வேணா நம்ம ஃபயர் லால் கட்டி கொடுத்துலாமான்னு கேட்டிருக்கேன். நீங்கள் பேசுறது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ட்டு அவளை மூஞ்ச திருப்பி அந்த இடத்துல அதெல்லாம் நடக்கிறது தான் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல இவர் வந்து சொல்லுவார், சியோயான் அவனுக்கும் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு ஆன்சிஸ்டர்னா, அப்போ ஓகே தான், அவனை வந்து நான் மீட் பண்ண முடிஞ்சாவது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. இதில் இப்படியே பேசிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவே பார்த்தீங்கன்னா வந்து வருவாங்க சின்னத்தில். ஸோ ஹீரோ வந்தவொடனே வந்து அவனு சொன்னதில்ல இந்த மாதிரி அந்த ஃபயர் ஆன்சிஸ்டருக்கு வந்து என்னோட வணக்கம்னு சொல்லிருக்கா. ஸோ இவன் தான் சியோயான்ட்டு இந்த இடத்துல வந்து ஃபயர் கிளான் எட்டுமே சொல்கிறாரு. அப்புறம் வந்து ஆன்சிஸ்டருக்கு வணக்கங்கள் அப்படின்ட்டு சியோயான் ஜூனியர் வணக்கம் வைக்கணும்னா உடனே இதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அவனை வந்து இந்த பக்கமாக அந்த பக்கம் சுற்றி பார்த்துட்டு இந்த இடத்துல ஃபயர் ஆன்சிஸ்டர் பரவாயில்லப்பா, நான் நினச்சதோட நீ வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்க அப்படின்ட்டு அவரே சொன்னதில்ல. நல்லா சின்ன வயசில் எப்படி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க அப்படின்னு அவர் வந்து புகழ்ந்துட்டு சரி ஓகே இதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கேன். இதை பார்த்தோன்னே உண்மையில் நீங்கள் வந்து ஒத்துக்க ஆமா ஃபயர் ஆன்சிஸ்டர் யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டிய அப்படின்ட்டு ஃபயரை ரிலீஸ் பண்ணுவார் பாருங்க. கொய்யால 1 ஸ்டார் பேன்சங்கள் தெரிச்சிட்டு வந்து போக ஆரம்பிக்கிறதுல. ஸோ என்னோட பவரை திரும்ப எல்லாருக்கும் காட்ட வேண்டிய நேரம் அப்படின்றதோட ஸோ கண்டிப்பாக சீனியர்டா ஓகே 3 நாள் வந்து நான் ஃபாலன் ஸ்டார் பவலிக்கு நான் வரேன் அப்படின்ட்டு அவரும் சொல்லுவார். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து அழகிகள் உழவும் இடமான. ஸோ இந்த இடத்துல வந்து ஃப்ளவர் செட்டு அந்த செட்டுக்கு போகிறாங்க. அந்த செட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அடிபட்டுருக்கு. என்னடா ஆச்சுன்னு பார்த்தா சோலா ஃபால் அவங்க வந்து திரும்ப அட்டாக் பண்ணி இந்த ஃபவுண்டேஷன் ஒட்டச்சு விட்ருமான இந்த இடத்துல. ஸோ எல்லாருமே டேமேஜில் இருக்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நீங்கள் எல்லாருமே சீக்கிரமாக ஃபஸ்ட்டு உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க, அப்புறமா ஃபவுண்டேஷன் நம்ம திரும்ப பில்ட் பண்ணிக்கலாம்னு இருக்கா. அந்த இடத்துல நம்ம யாச்சும் நம்ம மாஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறார். இந்த இடத்துல ஸோ மாஸ்டரை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா யூனியன் அப்படின்ற யூனியன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சீனியருக்கு வணக்கம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ செக்லீடர் யூனியன் என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை, சோலா ஃபால் அவனுக்கு திரும்ப அட்டாக் பண்ணி ஸோ எங்களோட ஃபார்மேஷனை பார்த்தீங்கன்னா அவனுக்கு உடச்சிட்டாங்கன்றேன். சரி முதல்ல நீங்கள் வந்து உங்களை வந்து ரெக்கவரி பண்ணுங்கன்ட்டு 2 பில்லுகளை கொடுக்க அவங்கள வந்து ரொம்பவுமே நன்றி அப்படின்னு இருக்க. அந்த இடத்துல ஒரு வாய்ஸ் டே இன்னும் சாவலையாடா அப்படின்ற மாதிரியான ஒரு கவுண்ட்ரு. உங்களை மாதிரி ஃபாலர் ஸ்டார் பவுலின் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியுண்டான்ட்டு. ஸோ இந்த இடத்துல யாருன்னா வந்து மாஸ்டரோட எக்ஸாமா இது வரைக்கும் வந்ததுலேயே இவங்களோட ரிங்கன்னா பின்னாடி இருக்கலாம், அதுதான் ரொம்ப க்யூட்டாக இருக்குன்ட்டு பிடிஎஸ் ஃபேன்ஸால் சொல்லப்படுது. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃப்ளவர் செட்டு வந்து கிராண்ட் எல்டருக்கு வணக்கங்கள் அப்படின்னு இன்னும் மரியாதை செலுத்த ஆரம்பிக்க. இந்த இடத்துல இதை பார்த்தீங்கன்னா ஃபேரி குவிங் அப்படின்னு இருக்கா. இவங்களோட நேம் வந்து ஃபேரி குவிங். அவங்க பார்த்தீங்கன்னா வந்து பேன்சங் லெவல் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல மாஸ்டரும் அவங்கள வந்து வச்சக்கனவங்க பார்க்குறாங்க, ஏன்னா அவங்க எக்ஸல்லே அதனால. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் சக்தியும் நீங்கள் போய் ஃபஸ்ட்டு உங்களை ஹீல் பண்ணுங்கள்
அப்புறம் வந்து ஃபவுண்டேஷன் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிற எல்லாரையும் அமுச்சு விட்டுக்கிட்டு இருக்க நம்ம மாஸ்டர் என்ன பண்ணுறேன்னு தெரில. இன்னும் வந்து நம்ம மாஸ்டர்கிட்ட இந்த மாதிரி வந்து சீனியர் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க நாங்கள் போய் ஆகணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு கிளம்புறாங்க. இந்த இடத்துல யார் யார் இருக்கான் அப்படின்னா நம்ம யாவச்சன் மாஸ்டர் அப்புறமா கிங் ஸ்பேர் கிங் 2 பேரும் என்னம்மா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கேன். நீ வாயை மூடுறான் அந்த இடத்துல. ஸோ இப்போ வந்து சோலாஃபால் எதிர்க்க வந்து உங்கள் கூட வந்து என்ன அலைன்ஸுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன், அதான் அவங்க விஷயம், அதுக்கு தான் நீங்கள் வந்திருக்க அப்படின்னு கேட்டுருக்கேன். அவங்கள சிடிச்சுன்னு பேசிட்டுருக்கேன். எவ்வளோ நாளானாலும் உன்னோட கோவம், இந்த கோவம் மட்டும் பார்த்தா குறையில உங்ககிட்ட இருந்து அப்படின்ட்டு அவசியம் பேச ஆரம்பிக்கிற இடத்துல சோலாஃபால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ அலைன்ஸில் சேரலாம், கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்து அவங்க பெரிய பிரச்சனை கொடுக்க வந்து வாய்ப்பு இருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இதை கேட்டோடனே அதுக்காக வந்து ஃப்ளவர் செட்டை வந்து என்னால் ஆபத்தில் தள்ள முடியாது, உங்கள் கூட ஜாயின் பண்ணால் கண்டிப்பாக வந்து ஃப்ளவர் செட் அழிவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இடத்துல நாங்கள் கண்டிப்பாக எல்லாருமே வந்து கடைசி ஆள் வரைக்கும் நாங்கள் ஃப்ளவர் செட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவோன்னு இருக்கேன். ஸோ இந்த வார்த்தைகளில் எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ நான் வந்து இங்கே இருக்கிற கிராண்ட் எல்டர் என்னோட முடிவு இங்கே இருக்கிற எல்லாருமே பாதிக்கும் அப்படின்னு இருக்கேன். ஸோ நீ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லின்ஸ்லாண்ட் மொத்தமே வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்ட்டு இந்த மாஸ்டர் சொல்லுவார். இதை கேட்டவுடனே அவங்க சொல்லுவாங்க இடத்துல, சரி ஓகே நீ சொல்கிறதெல்லாம் வந்து நான் வந்து கேட்குறேன், இன்னும் 3 நாள் நான் ஃப்ளவர் செட்டு வந்தேன் அப்படின்னா அலைன்ஸுக்கு நான் ஒத்துக்கிறேன்னு அர்த்தம், வரலன்னா கிடையாரா அப்படின்ட்டு அவங்களும் சிட்டா பறந்து போக மாஸ்டரும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களே பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஆல்ரெடி வந்து ஆன்டி இன்னும் வேறு இருக்காங்க, என்ன போதோ தெரில. நெக்ஸ்ட் சீனில் ஃபாலன் ஸ்டார் பப்ளினில் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் வந்து சொல்லுவார். இடத்துல ஹீரோ சொல்லுவான் ஃபயர் கிளான் வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு இருக்க. ஸோ நம்ம மாஸ்டர் எப்பா ஃப்ளவர் சைட்டு மேலே அதிக நம்பிக்கை வைக்க முடியாது, அவங்க வந்தாலும் வரலாம் வரனாலும் போகலாம். இந்த நேரத்தில் நம்ம வந்து முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது வந்து பில் அசோசியேஷன், மெடிக்கல் அசோசியேஷன் அவங்க மேலே தான். ஆனால் மெடிக்கல் அசோசியேஷன் யார் பக்கமே வந்து ஜாயின் பண்ண மாட்டாங்களே, அவங்க ரொம்ப நியூட்ரல் ஆனவங்களை வச்சுன்னு கேட்டுட்ருக்கேன். அதுக்கு ஒரு வழி இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து பில் டவரில் நானுமே ஒரு ஆள் தான், மேபி நான் வந்து பேசினா வந்து வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு நம்ம கண்டிப்பாக பார்த்தா அவங்களை நேரில் போய் சந்திச்சாகணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். நம்ம ஹீரோ வந்து போலா மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவான். நெக்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மாஸ்டர் நம்ம ஹீரோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா பில் டவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து போகிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பில் டவர்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் ஹீரோ நடந்து போயிட்டுருக்க. மாஸ்டர் சொல்லிட்டு இருக்க இடத்துல ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சது இந்த ஒரு சின்ன பில் டவர் தான், ஆனால் அது தாண்டி பெரிய பில் டவரும் வந்து இருக்குது அப்படின்றாரு இந்த இடத்துல. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கிற செலெக்ஷன் அது ரொம்பவுமே வந்து அற்புதமாக இருக்கும். இங்கே நிறைய விஷயங்களை நம்மளால் கற்றுக்க முடியும். பில் டவர் ஆனால் ஆரம்பிச்சது நியூட்ரலாக இருக்காங்க, இவங்க ஜாயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் அங்கே இருக்கிற கில்டர்ஸ் அவங்களோட ஓட் ரொம்பவுமே வந்து இந்த இடத்துல முக்கியம். அவனுக்கு கும்பலாக சேர்ந்தாப்பா எல்லாம் முடிவு எடுப்பானுங்க. ஸோ அந்த இடத்துல எல்டர்ஸ் போகிற ஓட்டை வச்சு தான் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து அலைன்ஸில் சேருவானுங்களா இல்லையாங்கிற விஷயமே வந்து தெரியும்னா. ஸோ கண்டிப்பாக நமக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா மாஸ்டர் தெரியல, நம்ம வந்து பார்க்கலாம் அவங்க என்ன தான் முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு போயிட்டுருக்கா. இடத்துல ஹீரோ சொல்லுவான் கண்டிப்பாக வந்து காமனான எதிரி 2 பேருக்கும் அவங்களுக்கு வந்து சோலாஃபால் தான், அவங்க ஜாயின் பண்ண வாய்ப்புனா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம காங்ஸி அப்புறம் வந்து இன்னொரு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வர இடத்துல ஏன்டா ரெக்கவரி ஆகிட்டு இங்கே வரது உனக்கு எவ்வளோ நாளாடா அப்படின்ட்டு இந்த இடத்துல மாஸ்டர் பார்த்து ஃபன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். எவ்வளோ நாளாச்சு பார்த்து உன்னை ஜாவ்சான் திரும்ப ஜாயின் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். இல்லைப்பா அதுக்கெல்லாம் வரல, வேறு விஷயமா வந்து பேச வந்திருக்கோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன். சரி ஏன்டாச்சு நீங்கள் பேசுனீங்க கேட்டிருக்கா. இல்லை நாங்கள் வந்து அலைன்ஸில் வந்து பேசணும், ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா எல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓட்டு போட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஓட்டில் வெறும் 4 ஓட்டு தான் வந்திருக்கு இதில். ஸோ மொத்தமாக அங்கே பார்த்தீங்கன்னா 8 பேர் இருக்காங்க, பாதி தான் கிட்டத்தட்ட வந்திருக்கு. உண்மையை சொல்ல போனால் நம்ம 3 பேருக்கு இன்னும் யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ இப்படியே போச்சுன்னா அலைன்ஸ் அவங்க ஒத்துக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வழி வந்து இருக்குது இந்த இடத்துல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த எல்டர் எடுக்கிறதுக்கான ஒரு காம்படிஷன் பார்த்தா வந்து நடக்க ஆரம்பிக்கும் இடத்துல. அதை கலந்துக்கிற அந்த வர ஒரு எல்டருக்கும் ஒரு ஓட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்கிற ஜெயிச்சு அப்படின்னா வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு இருக்க இந்த இடத்துல. ஆனால் அதனோட ஆப்பனண்ட் யாரான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓல்டு டீமன் ஹூ அப்படின்ற இடத்துல. ஸோ அதில் யாவச்சான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காம்படிஷனில் கலந்துட்டு ஜெயிச்சிருப்பாரு. ஆனால் அவரோட பில்லோட குவாலிட்டி என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுவார். இதை பார்த்துன்னு ஹூக்கு வந்து ஒன்றுமே பிடிக்காது. ஏன் அப்படின்னா ஒரு பில்லுங்கிறது அதனோட இயற்கையான ப்ரொசீஜர், அதனோட ஸ்டெப்ஸு, அதனோட ஃபவுண்டேஷன், அது எல்லாத்தையும் அதனோட டெம்பரேச்சர் இது எல்லாத்தையும் வச்சா கரெக்டாக வச்சா அதனோட பில் ஹை குவாலிட்டியில் வரும். ஆனால் அப்படி பண்ணாமல் என்ஹான்சிங் மெத்தடை யூஸ் பண்ணி அதனோட குவாலிட்டி என்ஹான்ஸ் பண்ணுறது ஓல்டு டீமன் ஹூ. அவர் வந்து எல்டர் ஹூக்கு பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து பிடிக்காதுங்கிறத தாண்டி அவர் வந்து அது ஒரு சீட்டாக பார்த்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிக்கிறார். அதனால் யாவச்சன் மேலே அவருக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே கடுப்பு. ஸோ இந்த இடத்துல நம்ம மாஸ்டரும் பார்த்தா வந்து சாம்பியன்ஷிப்பே அடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காங்ஸி சொல்லுவார் இந்த இடத்துல. அப்புறம் இன்னொரு விஷயம், யாவச்சன் வாலண்டியராக தான் இந்த பில் டவரை விட்டு பார்த்தீங்கன்னா வெளியே போனான், அதனாலே ஒன்று கலந்து வைக்கிறது ரொம்பவுமே கஷ்டம் அப்படின்னு பேசிட்டு இருக்கா. அந்த இடத்துல நம்ம ஆன்டி வருவாங்க. ஐயோ அழகுன்னா அழகு, அப்படியாப்பட்ட அழகு. ஸோ இவங்க அழகை வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை. ஸோ ஆன்டி இன்னும் சொல்லுவாங்க இந்த இடத்துல. ஸோ யாவச்சன் கலந்துக்க முடியல என்ன நம்ம ஸ்டியோ என்ன அவங்க வந்து கலந்துக்கலான் இருக்க. அதுக்கு நடுவில் நம்ம மாஸ்டருக்கும் நம்ம ஆன்டிக்கும் நடுவில் வந்து கண்ணாலே ஒரு சின்ன ரொமான்ஸ் இடத்துல. எப்பா அவன் இல்லாத இடத்துல அவனை வந்து மிஸ் பண்ணாயா
உன்னையே நினச்சி வந்து நான் வாடிக்கிட்டு இருந்தா தெரியுமா அப்படின்னு இதில் சொல்ல இதை கேட்டோன்னே டே முட்டாள் வாய முறா உன்னையோட அதில் சொல்ல சொன்னான் அப்படின்னு அவன் ஆன்ட்டி கொஞ்சம் டென்ஷனாக இருந்ததுல. ஸோ இதில் அவனும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டோயான அவன் பார்த்தீங்கன்னா பில் கேதரிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து அடிச்சிருக்கான். ஸோ கண்டிப்பாக அவன் கலந்துக்கான தகுதி அவனுக்கு வந்து இருக்கு, அவன் கலந்துக்கிட்டு இருக்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீ உன்னோட அல்கெமி பேட்ச் அதை பார்த்தீங்கன்னா ரீவெரிஃபை வந்து பண்ணணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக சீனியர்ஸ் அப்படின்ட்டு இருக்க. இந்த இடத்துல நம்ம ஆன்ட்டி அப்புறம் நம்ம மாஸ்டர் 2 பேரும் கண்ணாலேயே வந்து ஒரு நிமிஷம் பார்த்துக்கிறாங்க. ரொமான்டிக்கான சீன் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கோம். அப்படியே வந்து அடுத்த சீன் ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து கொய்யால 8th டயர் அல்கெமிஸ்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து வந்திருப்பான். அவன் பார்த்து 8th டயர் அல்கெமிஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருவானுங்க. தான் சொல்லிருக்கேன் இடத்துல ஓல்டு மேன் அவர் வந்து காட்டுவாங்க. ஸோ இதில் ஒருத்தர் பார்த்தா சீன் இந்த பில்லை கொஞ்சம் எக்ஸாமின் பண்ணி சொல்லுங்க. ஏன்டா எடா பில்லு எடா பண்ணி வச்சிருக்கேன், ஒழுங்கா ப்ரிஸ்கிரிப்ஷனை ஃபாலோ பண்ணுறா, ப்ரிஸ்கிரிப்ஷனை ஃபாலோ பண்ணலாம் எந்த பிள்ளை நல்லா வராதா அப்படின்னு இடத்துல வந்து ரெகுலரான மெத்தடை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணி இருக்கிற மிஸ்டேக்கில் பார்த்தீங்கன்னா போட்டு விட்டு வைப்பாரு. உடனே ஹீரோ வந்து சீனியர் இந்த பில்லையும் கொஞ்சம் எக்ஸாமின் பண்ணுங்க அதை பார்த்தோன்னே ஆஹா என்ன ஒரு அருமையான மனம். ஸோ அந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு டேய் ஒரு நிமிஷம் நீ இந்த பில்லோட குவாலிட்டி என்ஹான்ஸ் பண்ணி வச்சிருக்கியா அப்படின்ற எவன்டா அவனை அடிஷனலாக மெட்டீரியல் ஆட் பண்ண சொன்னது, இதை ஒழுங்கா பண்ணதால இது நல்லா வந்திருக்கா அப்படின்ட்டு இருக்க. அந்த மாஸ்டர் அப்படின்ட்டு ஹீரோ வந்து நம்ம யோசனை கூப்பிட யோசனை இப்போ வாட் இஸ் இப்போ நான் அப்பவன் அப்படின்னு அடைச்சே இருந்தா பிள்ளைப்படி அப்படின்னு அவரு பார்த்தா பில்லோத்திக்கு இந்த பக்கம் வந்து ஹீரோட்ட அமுச்சு விட்டு இடத்துல நீ எப்படா உயிரோடு இருக்க, சோலா ஃபால்ட் இருந்து தப்பிச்சு உயிரோடு இருக்க எப்படி இது அப்படின்னு மாஸ்டர் பார்த்தா வெறும் பேர் சரி சரி நீ உயிரோடு இருக்கிறது நல்லதுதான் அப்படின்ட்டு அவரும் சொல்ல. அவன் டெம்பரே கொஞ்சம் அப்படி தான்ப்பா, அவன் நார்மலாகவே கொஞ்சம் அப்படி தான்டா பேசுவான், அதெல்லாம் எதுவும் கண்டுக்காதுன்னு இருக்க. நீ உயிரோடு இருக்கிறது நல்லதுதான்டா, உன்னை நான் காம்படிஷனில் தோக்கடிப்பேன்டா, உன்னை தோக்கடிச்சு நான் யாருக்கு காட்டுவேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவர் இப்போ தான் வெறி பேத்திருக்கேன். எனக்கு பிரச்சனை இந்த எல்டர் அதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் உன்னை தோக்கடிக்கிறதுக்காகவே நான் அதில் கலந்துக்கிறேன்டா, மேட்ச்சில் மீட் பண்ணுவேன் யாவச்சான் அப்படின்ட்டு உன்னை தோக்கடிச்சு எல்லாருமே மண்ணை காப்ப வைக்கிறேன்ட்டு போயிட்டு இருக்கேன். இது ஹீரோ ஹீரோலாம் அப்படி பேசிக்கிட்டு இருக்காரு இந்த மனுஷன் இருக்க. அவன் நார்மல் டெம்பரே அப்படி தான், ஆனால் அவனோட அல்கெமி ஸ்கில் அது என்ன அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஈக்குவலானது, அவனை சீக்கிரமாக வந்து எடை போட்டுருதுன்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டான் டவருக்கு இப்போ அதெல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து காம்படிஷன் நடக்க போகுது இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல எக்கச்சக்க மெடிசனல் ஏற்பு கிடைக்கும், ரொம்பவே பெருசான இந்த இடம் இருக்கேன். அந்த இடத்துல எல்லாருமே வந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல எல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இறங்க ஆரம்பிக்கிற இடத்துல. ஸோ பில் டவரோட சின்ன பில் டவரோட எல்டர்ஸ் எல்லாரும் வந்துக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல மொத்தமாக 7 பேர் இருப்பாங்க. சென்ட்ரல் இருக்கிற பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து ஒரு லீடர் மாதிரியான ஒரு ஆள் இடத்துல. ஸோ ஹீரோ போகிற இருந்தில் அதில் 2 பேர் 8th டயர் மிட் லெவல் ரேங்க் அல்கெமிஸ்ட், ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வந்து 8th லெவல் ஹை ரேங்க் அல்கெமிஸ்ட் இருப்பார். ஸோ நான் சென்டரில் இருக்கிற பார்த்தீங்கன்னா வந்து கிராண்ட் எல்டர்லிங் 2 ஸ்டார் டூஷங்கில் வந்து இருக்காரு. அவருக்கு நானே மரியாதை தானடான்ட்டு நம்ம மாஸ்டரே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கா அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்ட்டு ஹீரோக்கு வந்து புரியுது. சரிப்பா உங்கள் எல்லாருக்குமே வந்து இதனோட ரூல்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும், அதனால ரூல்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியங்கள் கிடையாது இதில். ஸோ அதனால் வந்து போட்டி நம்ம சீக்கிரமே வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கா. எல்லாருமே தெரியுன்ற மாதிரி வந்து தலையாட்டு வந்ததில்ல. சரி ஓகே அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து வரலாம், கண்டஸ்டன்ஸ் வாங்கிட்டு இருக்கா. உடனே வந்து ஓல்டு மேன் வந்து டே யாவச்சுன்னு வாடா அவங்க தான் சண்டை போட்டுட்டு இருக்கேன். இந்த இடத்துல நம்ம ஹீரோ மாஸ்டர் சொல்லிட்டு மாஸ்டர் நான் போகிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பார்த்தா கலந்து போவான் அந்த இடத்துல. ஸோ இந்த சீனியருக்கு வணக்கங்கள் ஹீரோ மரியாதை சுத்த என்னடா அவன் டிசிப்ளின் அமைச்சிருக்கான் அப்படின்னு ஓல்டு மேனுக்கு வந்து என்ன சொல்றதுல சரி பரவாயில்ல அவனையும் தோக்கடிக்கிட்டு இருக்கேன். எல்லாருமே யாரா அந்த பையன் இவ்வளோ சின்ன வயசுல 8th டயர் அல்கெமிஸ்டா இருக்கான், யாரா இருப்பான் அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. இந்த ரணகாலத்தையும் மாஸ்டருக்கு ஒரு குதுகலாம் ஆன்டி பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு இந்த இடத்துல. ஸோ அவங்களும் சொல்லிருக்காங்க இந்த மேட்ச் ஒன்றும் அவ்வளோ வந்து ஈஸியாக இருக்க போகிறது கிடையாது அப்படின்னு எல்லாருமே புரிய ஆரம்பிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஓல்டும் சொல்லிட்டு தம்பி உனக்கு உண்மையான அல்கெமினா நான் என்னன்னு காட்டுறேன்டா, ஸோ இப்போ நீ தெரிஞ்சு போடா அப்படின்னு அவரும் பார்த்தீங்கன்னா பல பஞ்சாயத்தில் அள்ளி அரைச்சிட்டு அவர் ஃபயரை வந்து நான் வெளியே எடுத்துன்னு வரதுல. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்க. சரி ஓகே காம்படிஷன் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சவுண்டோடு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோடு வந்து முடிக்கிறாங்க. என்னடா ஆச்சு ஏன்டா மாப்பிள்ள வீடியோ வர மாட்டேங்குது கேட்டால் ஆக்சுவலி வந்து உடம்பு வந்து ஒன்றும் முடிய மாட்டேங்குது மீன்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்து ட்ரை ஐ அப்படின்ற ஒரு ப்ராப்ளத்தை வந்து நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபோனை கொஞ்ச நேரம் பார்த்தாலே வந்து கண்ணு வந்து அப்படியே எரிச்சலாயிட்டு அப்படியே கொஞ்சம் இதுவாகுது. ஸோ வாட்டரிங்காக இருக்குது, அதனால் இப்போ தான் மெடிசனை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் அப்படியே போயிட்டுருக்கு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தடுத்த எபிசோட் சீக்கிரமாக போகிறேன். முடிஞ்சிருந்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுட்டு உங்கள் கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்கப்பா. பை.